ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கைனடிக்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரின் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றதும் கேஸ் தான், குளோரின் அப்படின்றதும் கேஸ் தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் K1. ஸோ K1 அப்படின்றது என்னது, ரேட் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ 2 moles ஆஃப் HCl கிடைக்குது இந்த கேஸ் ஸ்டேட். ஸோ இதுக்கான மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 moles ஆஃப் குளோரின் மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம், குளோரின் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட நம்ம போட்டானோன்னா லைட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் K1 2 moles ஆஃப் குளோரினாக கிடைக்குது. அதுக்கப்புறம் குளோரின் இஸ் ரியாக்டட் வித் H2. H2ஓட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் K2, இதில் வந்து ப்ராடக்ட் இந்த H2 இருக்கு இல்லையா, H ப்ளஸ் அண்ட் H ப்ளஸ் தனியாக செப்பரேட் ஆகிட்டு 1 moles ஆஃப் H இஸ் ரியாக்டட் வித், இப்போ இந்த H2வை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா, H ப்ளஸ் H ப்ளஸ்ஸா. அப்போ 1 moles ஆஃப் H என்ன பண்ணும், இந்த Cl எடுத்துகிட்டு HCl நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ மீதி இருக்கிற H ப்ளஸ் தனியாக H போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இதில் கிடச்சது இல்லையா அந்த ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு அதோட 2 moles ஆஃப் குளோரினை ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் பண்ணோன்னா இப்போ குளோரினை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். Cl மைனஸே கிடைக்கும். அதில் இப்போ 1 moles ஆஃப் குளோரின் இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு, HCl ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் மீதி இருக்க 1 moles ஆஃப் குளோரின் கிடச்சிருச்சு. அப்போ இதில் இருக்க பற்றியா மீதி இருக்க 1 moles ஆஃப் குளோரின் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் K4 இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆஃப் த Clனா இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் Cl கிடச்சிரும்ல, அந்த வெறும் Cl தான் நம்ம ஆஃப் த Cl2 அப்படின்னு எழுதுகிறோம். Let us derive the rate law for the formation of HCl. So according to the mechanism above given. ஸோ அப்போ என்னதுன்னா R is equal to, அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வருதுன்னா நமக்கு தெரியும் இல்லையா, R is equal to என்ன பண்ணுறோம், dr கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl டிவைடட் பை dt அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதில் HCl வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ HCl அப்படின்றது எந்த ரியாக்ஷன் வந்திருக்கு, செகண்ட் ரியாக்ஷனுக்கும் தேர்ட் ரியாக்ஷனுக்கு வந்திருக்கு. அப்போ செகண்ட் ரியாக்ஷன் தேர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கான ரியாக்டண்ட்டை நம்ம கான்சன்ட்ரேஷன் போட்டு எழுதலாம். அப்போ தப்போ R is equal to K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 எழுதியாச்சா, அந்த டேர்ம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் HCl இதில் இருக்குது, K3யில் இருக்குது. அப்போ K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 எழுதியாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைங் ஸ்டெடி ஸ்டேட் பிரின்சிபல்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணுறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl எழுதுகிறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Clன்னு பார்க்கும்போது Cl இதில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா Cl வந்து ப்ராடக்டில் இருக்குது, செகண்ட் ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டில் இருக்குது, தேர்ட் ரியாக்ஷன்ஸில் ப்ராடக்ட் இருக்குது, ஃபோர்த் ரியாக்ஷன்ஸில் ரியாக்டண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ எதுலலாம் ரியாக்டண்ட்டாக இருக்கோ, ரியாக்டண்ட்டில் குளோரின் இருக்கோ அதில் நம்ம ஓகேவா. ஸோ அது வந்து இப்போ வந்து குளோரின் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் எழுதிக்கணும், ரியாக்டண்ட்டில் இருந்தால் மைனஸில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டில் இருந்ததுனால இப்போ K1IA அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து K2வில் வந்து ரியாக்டண்ட்டில் இருக்குது. ஸோ ரியாக்டண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸில் எழுதணும். ஸோ மைனஸ் K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. அண்ட் K3யில் வந்து பாருங்கள், K3யில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ளஸில் எழுதணும். K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2. அண்ட் K4 வந்து ரியாக்டண்ட்டில் இருக்குது, அப்போ மைனஸில் எழுதணும். மைனஸ் K4 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ வேறு இதில் IA அப்படின்றது என்னவா இருக்குன்னா, the intensity of the absorbed radiation. அதாவது அப்சார்ப்டு ரேடியேஷனை தான் நம்ம வந்து என்ன எழுதுகிறோங்க, IA அப்படின்னு எழுதுறோம். சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளைங் ஸ்டெடி ஸ்டேட் பிரின்சிபல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H எழுதுகிறோம். H எதுக்கு இருக்குது அப்படின்னா K2க்கும் K3க்கும் இருக்கும். ஓகேவா. H. ஸோ அப்போ K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. அதுக்கப்புறம் மைனஸ், ஏன் இது வந்து ப்ளஸில் இருக்குன்னா இது ப்ராடக்ட்டில் இருந்திருக்கு, இது ரியாக்டண்ட்டில் இருக்குது. ரியாக்டண்ட்டில் இருக்குன்னா மைனஸில் எழுதுகிறோம். மைனஸ் K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2 எழுதியிருந்தாலும் முன்னாடி இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணேன்னா இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கிடச்சிது, K1IA minus K2 concentration of Cl concentration of H2 plus K3 concentration of H concentration of Cl2 minus K4 concentration of Cl. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3 என்ன மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், K2 concentration of Cl H2 minus K3 concentration of H concentration of Cl2. இப்போ வந்து மைனஸு ப்ளஸ் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அது ரெண்டு சேம் டேர்ம், மைனஸ் ப்ளஸில் இருக்கிறது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்ட அப்புறம் மீதி என்ன இருக்குன்னா K1IA அதுக்கப்புறம் மைனஸ் K4Cl இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, ஸோ ப்ளஸில் இருக்க இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வர, அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் K1IAன்னு இருக்கும். ஏன் மைனஸ் K4Clன்னு இருக்குது, மைனஸ் நான் என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl இஸ் ஈக்குவல் டு K1IA டிவைடட் பை K4. ஓகேவா. ஸோ இதான் வந்து Clோட வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷன் Clோட வேல்யூவை
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன் 3ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து K2 இங்கே இருக்குது பாருங்கள் K2 K1. இப்போ K2 இருந்துச்சு, இந்த இடத்துல தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl இருந்துச்சு. அந்த Clக்கு பதிலாக இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ K2 K1 IA டிவைடட் பை K4 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 மைனஸ் K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl2 0. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் மல்டிப்ளைல தானே இருக்குது, உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ K1 K2 IA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை K4 மைனஸ் K3யோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த எனக்கு வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஹோல் டேர்ம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஹோல் டேர்மை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் ஆச்சு அப்படின்னா என்ன வரும், மைனஸ் பாருங்கள் மைனஸ் K1 K2 IA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை K4. அப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, K3க்கும் மைனஸ் இருக்குது, K1க்கு மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ஹெச் மட்டும்தான் வேணும். ஸோ ஹெச் அப்படியே நான் வச்சுருக்கேன். ஸோ Cl2 அந்த சைட் கொண்டு போகிறேன், K3 அந்த சைட் கொண்டு போகிறேன். ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்குது. அப்போ இந்த பக்கம் ரொம்ப டிவைடாக மாறிடும். அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H இஸ் ஈக்குவல் டு K1 K2 IA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை K3 K4 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஹெச்சோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ அதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் 4 and 5 இருக்கு இல்லையா, இது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Clோட வேல்யூ, இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இது பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் R இஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூயும் Clோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள், R இஸ் ஈக்குவல்ட்டு K2. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Clோட வேல்யூ K1 IA டிவைடட் பை K4 அப்புறம் H2 அதுக்கப்புறம் வந்து K3 இருக்குது, அப்புறம் K1 K2 இப்போ கண்டுபிடிச்சோம்ல ஹெச்சோட வேல்யூ, அது போட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் Cl2 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாமா? K3 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஓவராலாக எப்படி எழுதலாம், இது ஃபுல்லாக மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ K1 K2 IA H2 டிவைடட் பை K4. இதில் K3 கேன்சல் பண்ணியாச்சு, Cl2 கேன்சல், மீதி என்ன இருக்குது, K1 K2 IA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை K4. அப்போ இது ரெண்டு பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்குது இல்லையா, ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2A ஆட் பண்ணால் கிடைக்கும் 2Aன்னு கிடைக்கல. அதே மாதிரி இப்போ ரெண்டு டேர்ம் சேமாக இருக்குன்னா அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2K1 K2 IA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை K4னு எழுதிக்கலாம். இதில் இந்த K டேர்மை மட்டும் என்ன பண்ணுறோம், தனியாக எழுதுகிறோம். அப்படி எழுதுனா அப்போ 2 இன்ட்டு K1 இன்ட்டு K2 டிவைடட் பை K4, இந்த IA எழுதியாச்சு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. இதில் என்ன பண்ணுறேன், இந்த 2 இன்ட்டு K1 K2 டிவைடட் பை K4 இந்த டேர்ம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், Kக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதுறேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணனா KIA H2 அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் R அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு KIA கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இதனோட ரேட், அப்போ த ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி. அப்போ அதனோட ரேட் வந்து டைரக்ட்லி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்டென்சிட்டிக்கு தான் ப்ரொபோஷனலாக இருக்குது. அந்த இன்டென்சிட்டி தான் நான் ஐஏன்னு எழுதுகிறேன். இதனோட இன்டென்சிட்டினா இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்டு ரேடியேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.